டன்டடைன் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கிவ்வே பண்ணிடலாமா? வாங்க, இன்னும் ஒரு 3 நாளில் கிவ்வே பண்ணிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அழகாக தெளிவாக புரியும். ஓகேவா? யூடியூப் சேனலில் வியூஸே போக மாட்டேங்குது. எவ்வளோ வீடியோஸ் பண்ணுறோம். நம்ம வேறு மாதிரி பண்ணணும். யாருக்காவது ஏதாவது கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். ஏதாவது பண்ணி ஏமாற்றலாம். ஏன்னா இப்படி பண்ணாவது கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வருங்க. ஓகே, அப்படியே பண்ணிடலாம். மக்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது சொன்னாலும் நம்பிடுவாங்கல்ல. அவங்கள ஏமாற்றிடலாம். 25% ஏமாறுறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பிளான் பண்ணதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். இது எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணலாமா? ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு உங்களை யாருக்காவது ஒரு ஆள் கொடுக்க போகிறோன்னு சொன்னால் நிறையா ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கமெண்ட் அதிகமாக வரும். நம்ம வீடியோ ரீச் ஆக ஆரம்பிச்சிருவோம். அதனால் இப்படி பண்ணிட்டோன்னா அந்த வீடியோ வைரல் ஆகிரும். அந்த வீடியோவில் நம்ம காசு பார்த்துடலாம். இப்படியே பண்ணிடுவோம். நம்ம மட்டுமா பண்ணுறோம் இந்த வீடியோவை. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த வீடியோவை பண்ணிட்டாங்க. அதேமாதிரி நிறையா பேர் லைக் வாங்கியிருக்காங்க, கமெண்ட் வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்மலாம் பண்ணால் மாட்டவா போகிறோம். வாங்க பண்ணிடலாம். மக்களே, நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கமெண்டை நான் தேர்வு பண்ணி உங்களுக்கு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கொடுக்க போகிறேன் இன்னும் 2 நாளில். ஓகேவா? ஃபாலோ பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். அப்பா, என்ன 3000-4000 கமெண்ட் வந்திருக்கு. ஒரு நிமிஷத்துலேயே 4000 பேர் பார்த்துட்டாங்க. அப்போ இதே மாதிரி வீடியோஸ் பண்ணால் நல்ல வியூவர்ஸ் கிடைக்கும் போல். ஆனால் மக்கள்லாம் அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ இதே மாதிரியே பண்ணுவோம். வீடியோக்கு காசு கொட்ட போகுது வேறு லெவல். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மனுஷனா? எப்படியாவது இந்த ஐஃபோனை வாங்கிடணும். நம்ம குடும்ப சூழ்நிலையை சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். எப்படியாவது கிடச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்மளே ஸ்பீடாக பண்ணிட வேண்டியது தான். இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இது பொய்யா இருக்காது. யூடியூபர்ஸில் நிறைய பேர் இதேமாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உண்மையாக தான் இருக்கும். நம்ம அட்ரஸை கொடுத்து நம்மளோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி எப்படியாவது கிடச்சிடணும். ஆசையாக இருக்குது. ஐஃபோன் வாங்குறது தானே நம்மளோட ரொம்ப ஆசை. எப்படியாவது இந்த வீடியோஸ் மூலயமா எனக்கு கிடைக்கணும். என்னுடைய கமெண்ட் அவங்க பார்க்கணும், பார்த்து கொடுக்கணும் ஃபோனை. என்னோடய வறுமையை ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 2 விதமாக பார்த்தோம். ஒன்று ஒரு யூடியூபராக, இன்னொன்று ஒரு ஃபாலோவர்ஸாக. இந்த 2 இதை நம்ம பார்த்தோம். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நடைமுறை. ஆனால் மோஸ்ட்லி எல்லா யூடியூபரும் ஏமாற்ற மாட்டாங்க. சில யூடியூபர் இப்படி பண்ணுறதுனால ஒரு குடும்ப லைஃபே பாதிக்குது. எதனால் பாதிக்குதுன்னா, நீங்கள் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, கமெண்ட் பண்ணுறோம்ல, இப்போ பண்ணும்போது நம்ம வீட்டு அட்ரஸை கொடுத்து விட்றோம். அந்த கமெண்டை சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நான் இவங்க பேசுகிறேன், அவங்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை அவங்கள மிஸ்யூஸாக யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நிறையா இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு நான் எடுத்தேன்னா, ஒரு அவேர்னஸ்காண்டி தான் எடுத்தேன். பொதுவாக இதே மாதிரி யூடியூபர் சொன்னாங்கன்னா டப்புன்னு அவசரப்பட்டு வீட்டு அட்ரஸ்லாம் கொடுக்காதீங்க. பொறுமையாக அதை நல்லா ஆராய்ஞ்சிட்டு இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். எல்லா யூடியூபர்ஸும் இப்படி ஏமாத்துறதில்ல. சில யூடியூபர்ஸ் பண்ணுறதுனால அது பெரிய பாதிப்பில் தான் விடுது. இந்த வீடியோ முழுக்க போட்டது யூடியூபர்ஸை தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த நோக்கத்தில் பண்ணலை. சில பேர் இப்படி பண்ணுறதுனால நீங்கள் அவேர்னஸாக இருந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் அழகாக சிம்பிளாக நான் காமிச்சேன். மக்களே, இப்போ கீழே விழுந்துட்டேங்க. இதில் உட்காருன்னு சொல்லிட்டு ஈரமாக இருந்திருக்கு போல், வலிக்கி விட்டுருச்சுங்க. கீழே விழுந்துட்டேன். ஓகேங்க, பொதுவாக ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் எல்லாருமே ஃபோனை வச்சுக்கிட்டே அவ்வளோ ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது 175% நல்லவங்களாக இருந்தாலும் 25%னால தான் நம்ம பயப்படுறதா இருக்குது. மக்களே, நான் சொல்கிற முக்கியமான விஷயம், புது நம்பரில் ஃபோன் வந்துச்சுன்னா அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கிறங்க. மோஸ்ட்லி ஸ்பேமாக தான் இருக்கும். தெரிஞ்சவங்களை தவிர்த்து தெரியாதவங்களை வந்தால் கட் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் தான் அதிகமாக ஏமாற வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம் கார்டு நம்பரை கொடுங்க அப்படிலாம் யாரும் அனுப்பிட வேணாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக யார்ட்டையும் கொடுக்க வேணாம். தெரியாதவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இதேமாதிரி பார்ப்போம். முழுக்க திரும்பியும் சொல்லிக்கிறேன், இது யாரையும் மனசை கஷ்டப்படுத்தணுமோ யூடியூபர்ஸை அந்த நோக்கத்தில் வீடியோ போடல. சில பேர் இருக்கிறவங்கள தான் இந்த வீடியோ போட்டேன். இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறையா கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம், விலாக். அதே மாதிரி அப்பப்போ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இது வரைக்கும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஃபோன் மூலயமா எத்தனையோ பேர் சின்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டு பெரிய லெவலில் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸும் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதே மாதிரி வீக்லி 1 டைம் இல்லாட்டி எப்போயாவது ஒரு டைம் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதே மாதிரி சின்ன அப்டேட்டாக கொடுக்குறேன். ஓகே, பை. யூடியூபர்ஸ் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து எல்லாம் கிவ்வே பண்ணுங்கள்.
நல்ல முறையாக வந்து யாரையும் ஏமாற்றாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே அதை நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக வந்து மக்களும் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. என் சப்போர்ட்டும் இருக்கும். இந்த வீடியோ வந்து அவேர்னஸ்க்காண்டி மட்டும் தான் பண்ணேன்.